மீட் பண்ணலாமா? அவரு ரொம்ப அவருடைய ஏஜ் வந்து அவரோட, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட பண்ணியிருப்பேன், அவரோட வாய்ஸ் வந்து அவர் ஏஜ்க்கு வந்து பயங்கர மெட்டமார்ஃபிசிஸ் கொடுத்துட்டே இருந்தது. ஏன்னா இப்போ ப்ரெசன்ட் டேல அவர் பேசுகிற வாய்ஸே ரொம்ப பேஸில் வந்து அவரோட வாய்ஸு லைக் இப்போ இருக்கிற ப்ரோ மீட் பண்ணலாமா, ஹீ இஸ் கோயிங் இவ்வளோ டீப் இதில் இருக்கு. இல்லை கொஞ்சம் பில்லா சமயத்தில் பார்த்தீங்கன்னா சரித்திரத்தை ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாருங்க, அது நம்ம கற்றுக் கொடுக்கறது ஒன்று தான். நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொள்ளலாம். அண்ட் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் அமர்கலம் சைடில் அந்த மாதிரி சைடில் பார்த்தோன்னா, நான் தண்ணி ஊற்றி வளர்ந்த வீட்டு மரம் இல்லை, தானா வளர்ந்த காட்டு மரம், வெட்ட நினைச்சா கோடாளி சிக்கிக்கும் போயா. அண்ட் ஈவன் மோர் இன்னும் பின்னாடி போனீங்கன்னா என்னோட ஃபேவரட், ஆக்சுவலாக அவரோட வாய்ஸில் ரொம்ப ஃபேவரட் வந்து வாலி. அந்த சமயம் தான் ரொம்ப மைல்டாக தின் வாய்ஸ், வெரி பிகாஸ் ஹீஸ் டு பி வெரி யங் அந்த சமயத்தில். உங்கள் புக்கில் டென்ஷன் வேணான்னு நான் ஒன்றும் எழுதி வைக்கல, ஐ லவ் யூன்னு எழுதி வைக்கலையே. உங்கள் மனசில் உங்களை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க, பெரிய அழகினா ஓகே, உங்கள் மனசு உங்களை பற்றி என்ன வேணா நினச்சிங்க, என்னை பற்றி என்ன நினச்சிங்க, போகிற வர பொண்ணுட்டெல்லாம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ லோஃபர் நினச்சிங்களா என்ன? ஸோ யா, ஸோ அஜித் சார் வந்து எவ்ரி டைம் அவரோட வாய்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் அவரோட ஏஜில் வந்து பயங்கர ஒரு பெரிய மெட்டமார்ஃபிசஸ் அடைஞ்சிருக்கு. யா, இதுதான் நான் அப்சர்வ் பண்ணேன். ஜப்பான்காரன் என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறேன். ஸோ விஜய் சர்ட்டால ஸோ விஜய் சார்ல ஜென்ரலாக நான் ரொம்ப சாஃப்டரான ஒரு டோனில் இருக்கும். சின்ஸ் நான் ஷவுட் பண்ணி அந்த சாஃப்டர் டோனை இழந்துட்டேன், ப்ராக்டிஸ் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்றதுனால ஏதோ ஒரு 2-3 வார்த்தை அவரை பற்றி, ஏன்னா நம்ம சரியாக பேசலன்னு வச்சிங்களேன், இந்த அக்கோஸ்டிக்ஸும் வாய்ஸும் சரியாக மேட்ச் ஆகலைன்னா அப்புறம் வேற யார் வாய்ஸ் மாதிரியே கேட்டுரும், அப்புறம் நீங்கள் என் மேலே கோச்சிக்கிட்டு பிரயோஜனம் இல்லைங்க, அதுக்காக சொல்கிறேன். தேங்க்யூ. ஸோ ரீசெண்டாக ஒரு பெரிய லாஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து இப்படி ஒரு மனுஷனை நம்ம இழந்தது. ஏன்னா இவர் லைஃப்பில் எவ்வளோ அழகான ஒரு மெசேஜை எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிருக்காருங்கிறது, நம்ம ஒருத்தனுடைய வாழ்க்கையை பார்த்த பிறகு இப்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடணும், எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்தவித ரத்த சம்பந்தமோ ஃப்ரெண்ட்ஷிப்போ எந்த இதுவுமே இல்லைனா கூட ஒருத்தன் சாவுக்காக எங்கேருந்தோ ஒருத்தன் அழுதாங்கிற செய்தியை, அழணுங்கிற செய்தியை ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். அவரை பற்றி எப்படி என்ன சொல்கிறது, அவர் லைக் எப்படி மற்ற ஆக்டர்ஸும் அவருக்குமே ஏஜ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஏன்னா படங்களில் அவர் தமிழுங்கிறது நம்ம கண்ணு, நம்ம உடம்புல இருக்க 2 கண்ணு மாதிரி, ஆனால் ஆங்கிலங்கிறது நம்ம போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி. நம்ம எப்பயும் கண்ணால் தான் பார்க்குறோம், ஆனால் கண்ணில் கோளாறு ஏற்பட்டாதான் கண்ணாடி போட்டுக்கணும். தாய்மொழிங்கிறது ஒருத்தனுடைய அடையாளம் அப்படின்னு படங்களில் பேசலாம். ஆனால் ஒரு அரசியல் மேடைகளில் அவர் ரொம்ப உடல் தளர்ந்து போயிருந்த சமயங்களில் அவரோட வாய்ஸஸ் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னீங்கன்னு அவங்கள்ட்ட நீங்கள் பத்திரிக்காரன்டாங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, அதுவும் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்க முடியாது விஜயகாந்த். ஸோ அந்த த பவர் தட் ஹி ஹேட், ஏன்னா ஒரு மேடையில் பேசியிருப்பார்,
சும்மா எவன்ட கிட்டன்னு சொல்றான் விஜயகாந்துக்கு குரல் வரலன்னு. சவுண்டு கேக்குதா? எனக்கு பேச்சு வரலன்னு எவன்டா சொன்னது? யா ஸோ தேங்க்யூ ஸோ மச். இல்லை எனக்கு ஹிந்தி டைலாக்லாம் தெரியாது. அவர் ஹேராம்ல வந்து தமிழில் பேசியிருப்பார் ஷாருக். அது வேணா நான் ட்ரை பண்ணேன். அதுவுமே நான் சொல்கிறேன் ரொம்ப சாஃப்டரான டோனு. எனக்கு வருமானு தெரியல. ஓகே ஐ ட்ரை. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால ஸ்விட்ச் சிஸ்டம் வேணும்னா கேட்டா சிவிலைசேஷன், குழந்தைங்க விளையாட பொம்மை வேணும்னா கேட்ட சிவிலைசேஷன். ஓ ராம், இந்த கண்ட்ரி எங்கே தாண்டா போகுது? தேங்க்யூ. இந்த காலேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ இந்த மாணவ பருவங்கிறது வந்து 1000 கனவுகள், 1000 ஆசைகள் இதனால் நிறைஞ்ச ஒரு பருவம். பாப்பா படத்துலேயே பார்த்துருப்பீங்க. முதல் பருவம் வந்து குழந்தை பருவம் 1 அப்படி சொல்லி. அந்த பருவத்தில் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க. 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ சொல்லி 2வது 8ல் இருக்கீங்க. ஸோ எப்படி படிப்பு ரொம்ப முக்கியமோ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மோர் தேன் யுவர் லைஃப் பார்ட்னர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியம். வாழ்நாள் பூரா உங்களுடைய மாரல் சப்போர்ட் இந்த காலேஜில் இருந்தால் கிடைக்க போகுது. பி கேர்ஃபுல் இன் சூசிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க போகிற சந்தோஷம் இந்த காலேஜில் தான் முடிவாகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. என்னாச்சு? கிரீட்லானோ நீ தானே ஆச்ச? பால் அப்படியே மேலே போச்சு, பிடிலாம் பின்னாடியே போனேன், விட்டனா கீழே விழுட்டனா? ஓகே 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 ஓகே. இங்கே அடிபட்டிருக்கோம், இங்கே தான் மிடில் ஆப்லங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்ஸு, இன்னும் 5 நிமிஷத்துல அதுவே சரியாப்படும். பா, யாரா அந்த பொண்ணு? பேய் மாதிரி மேக்கப். தேங்க்யூ. ஓ நோ. அப்ப மாணிக் பாஷா பயந்துட்டியா? கேள்விப்பட்டேன் நீ நம்ம ரங்கசாமி பையன். எனக்கு வேற வழி தெரியல ரங்கசாமி. ஒரு நாள் நீ என் பதவியில இருந்து பார். என் பதவி ஒரு முள் நாற்காலி, அது ஒரு முள் கிரீடம்னு மக்களுக்கு எடுத்து சொல். என்ன தம்பி, லைப்ரரியில ஓடிட்டு இருக்கு, மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் ஸ்கூல் பையன் மாதிரி பேசக்கூடாது. ஓகேவான்னு கேட்டா ஜகா வாங்குற பத்தியா? தேங்க்யூ.